அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த ஆசனத்தின் பேர் சர்வாங்காசனம். குட் மார்னிங் எவ்ரிபடி. டுடே ஐ எம் கோயிங் டு டூ அ நியூ ஆசனா. த நேம் ஆஃப் தி ஆசனா இஸ் சர்வாங்காசனம். ஓகே, அந்த சர்வாங்காசனம் செய்யறதுக்கு இப்போ அந்த அந்த செஞ்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு. அதுக்கு போகிறதுக்கு முதல்ல நாங்கள் சுகாசன நிலையில் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். சரியா? இப்போ இந்த சுகாசன நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் நேராக நிமிர்ந்து படுக்கணும். இப்படி படுத்துக்கணும். இப்படி நேராக படுத்துக்கொண்டு ஒரு ஆழமான மூச்சு எடுத்து விடுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. இப்ப ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு கால்களையும் இடுப்பையும் தூக்கி கைகளால் பிடிக்கணும். சாதாரண மூச்சு பெறணும். ஒரு 10 வினாடிகள். இப்ப வலது பக்கம் அடுத்து இப்படி கைகளை வச்சு இருந்து கொள்ளணும். ஓகே, மறுபடியும் சுகாசன நிலைக்கு நாங்கள் வருவோம். ஓகே, இந்த ஆசனம் யார் யார் செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். உள்ளந்தண்டில் அறுவை சிகிச்சை செஞ்சாக்கள், கழுத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சாக்கள், இதயத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சாக்கள் இந்த ஆசனங்களை செய்யக்கூடாது. மற்றபடி எல்லாரும் இந்த ஆசனத்தை செய்யலாம். இந்த ஆசனம் இந்த வருத்தம் இந்த அறுவை சிகிச்சை செஞ்சாக்கள் நான் செய்வேன் என்ற ஒரு இது சொல்லி சொன்னால் தக்க பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர்கள் மூலமாக நீங்க இந்த ஆசனத்தை செய்யலாம். மற்றபடி தனியா நீங்க இதை செஞ்சு பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகே, சர்வாங்காசனம் தான் என்னன்றதை இப்போ நாங்கள் பார்ப்போம். சர்வ அங்க ஆசனம் தான். அதுலயே எல்லாம் சர்வ அங்கங்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் சர்வாங்காசனம். இப்போ நம்மளுடைய உடம்புல ஏகப்பட்ட நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அதுல தைராய்டு சுரப்பி மிக முக்கியமான ஒரு சுரப்பி ஒன்று. அந்த தைராய்டு சுரப்பி இயங்குறதுக்கு இந்த ஆசனம் மிக சிறந்த ஒரு ஆசனம். தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான், குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை தான். அப்ப அதிகமாக சுரந்தால் உடல் இழப்பு ஏற்படும். கூடுதலாக சுரந்தால் உடல் மெலிவு ஏற்படும். அப்ப இவ்வாறாக தைராய்டு சுரப்பி கூடுதலாக சுரந்தாலும் பிரச்சனை தான், குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை தான். அப்ப இதை சமநிலையில வச்சு கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஆசனம் சொல்லி சொன்னா இந்த சர்வாங்காசனம் தான். மற்றது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த சர்வாங்காசனத்தினால நிறைய பலன்கள் இருக்கு. ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு கொண்டு வரும்போது ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும். அந்த களங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வலிக்கிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷமான ஒரு நாட்களாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பழமொழியே உண்டு. என்னென்னு சொல்லி சொன்னா கிழவனையும் குமரனாக்கும் இந்த ஆசனம். மிக இளமையோட வாழ வைக்கும் எங்களை. எப்பவுமே இளமை குறையாம நாங்க சந்தோஷமாக வாழலாம். இந்த ஆசனத்தை நீங்க எல்லாரும் கட்டாயம் செய்யணும். காலையிலேயோ பின்னேரங்களோ உங்களுக்கு ஏற்ற ஒரு தகுந்த நேரத்துல இதுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயம்
முதல்ல உங்களுக்கு இது நிற்கிறதுக்கு சரியான கஷ்டமான ஒரு சூழல் தான் இருக்கும். போக 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 பயிற்சி எடுக்க எடுக்க சரியா இருக்கும். சரியான ஒரு ஆசானை தெரிவு செய்து அவருடன் நீங்க இது பழகலாம். இல்லை நான் இதை தனியா நான் செய்வேன், வீட்டில் எனக்கு எல்லாம் இருக்கு, யாரையாவது ஒரு பக்கத்துல ஒரு துணைக்கு யாரையாவது வச்சுக்கொண்டு நீங்க இந்த ஆசனத்தை செஞ்சு பழகலாம். அதே நேரத்துல இந்த ஆசனம் மிகவும் 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 அற்புதமான ஆசனம். உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும், மன அமைதியை தரும், சந்தோஷத்தை தரும். இந்த ஆசனத்தை டெய்லி நீங்க வீட்டில் செஞ்சு பழகுங்க. ஆரம்பத்துல ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி இருங்க. போக 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 நீங்க ஒரு 5 நிமிஷம் இந்த ஆசனத்தை கட்டாயம் நிற்கணும். நிலையா நின்றா இதனுடைய பலன்கள் அளப்பெரியது. ஓகே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சர்வாங்காசனம் செஞ்சு காட்டினேன். அதனுடைய விளக்க முறைகளை உங்களுக்கு தந்தேன். மீண்டும் ஒரு முறை நாளை புதிய ஆசனத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் யோகா மோகன். நன்றி.